மாணவருக்கு 1500 ரிங்கிட் அபராதமா? சுகாதாரத்துறை விசாரணை. பறவையின் எச்சத்தினால் ஏற்பட்ட தகராறு, பெண்ணுக்கு அரிவாள் வெட்டு. தடுப்பு மருந்தின் கையிருப்பு கிடைக்கவில்லை. சிபுவில் தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைப்பு. கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை உயர்வு உண்மையில்லையா? இஸ்மாயில் சப்ரி மறுப்பு. பேராக்கில் மெட்ரிகுலேஷன் மாணவர் ஒருவருக்கு SOP விதிமுறையை மீறியதற்காக 1500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவத்தை பேரா சுகாதாரத்துறை விசாரிக்கின்றது. ஒரு மாணவராக தமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அதிகமான அபராத தொகை குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர் @நபில் அமீருல் 4 எனும் தமது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டிருந்தார். பேரா மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் வெளியில் எங்கும் செல்லாமல் இந்த ஒரு தவணை முழுவதும் கல்வி வளாகத்திற்குள்ளேயே உள்ளனர். இந்நிலையில் அவர்களது கல்லூரியின் உணவு விடுதிக்குள் நுழைந்து SOP விதிமுறையை மீறியதற்காக மாணவருக்கு 1500 ரிங்கிட் அபராதம் விதித்திருப்பதாக அந்த மாணவர் குறிப்பிட்டார். தங்களின் 6 மாதத்துக்கான செலவு தொகையே 1250 ரிங்கிட் மட்டுமே என்று அந்த மாணவர் தமது ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அந்த ட்விட்டர் பதிவை அடுத்து அந்த விவகாரம் தொடர்பில் பேரா சுகாதாரத்துறை உடனடியாக விசாரணை மேற்கொள்ளும்படி உத்தரவிடப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதனிடையே அந்த மாணவரின் பதிவை அடுத்து பொதுமக்கள் மீது பாராபட்சத்துடன் நடவடிக்கை எடுக்கப்படுவது குறித்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சேட் சாடிக் சேட் அப்துல் ரஹ்மானும் கேள்வி எழுப்பியிருந்தார். சம்பந்தப்பட்டவர் ஒரு மாணவராக இருந்தால் உடனடியாக அபராதம் விதிக்க வேண்டுமா? ஏன் முதலில் ஆலோசனை வழங்கவில்லை என்று அவர் வினவினார். பறவையின் எச்சத்தினால் தனது தந்தையை தாக்க முயன்ற அண்டை வீட்டுக்காரரை தடுக்க முயன்ற பெண் ஒருவர் அரிவாள் காயத்திற்கு உள்ளானார். புக்கிட் மிர்தாஜாம் தமான் பெர்மதங் திங்கி இண்டாவில் நிகழ்ந்த அந்த தகராறின் போது காயம் அடைந்த 27 வயதுடைய பெண் பட்டவத்திலுள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். தமது தந்தை பறவை கூண்டை சுத்தம் செய்து அதன் நீரை கால்வாயில் ஊற்றியதால் அவரிடம் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அந்த தகராறு சற்று மோசமடைந்ததை தொடர்ந்து அண்டை வீட்டுக்காரர் கையில் அரிவாளை வைத்திருந்தவாறு தமது தந்தையை மிரட்டுவதை பார்த்துள்ளார். அப்போது தமது 52 வயதுடைய தந்தையை அமைதிப்படுத்த முயன்ற போது அண்டை வீட்டுக்காரர் வைத்திருந்த அரிவாள் அப்பெண்ணின் கண்களுக்கு மேல் குத்தியதாக மத்திய சபராங் பிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷஃபி அப்துல் சமாட் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இரத்த கரையுடன் அரிவாள் மீட்கப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2ஆம் கட்ட தடுப்பூசி திட்டம் தொடங்கி 2வது நாளான இன்று சரவா சிபுவில் திட்டமிடப்பட்ட தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. தடுப்பு மருந்தின் கையிருப்பை பெறாததால் இன்றைய தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்படுவதாக சிபு மாவட்ட சுகாதார அதிகாரி டாக்டர் தே ஜோஹுன் தெரிவித்தார். நேற்று முதல் நாளான அந்த மாவட்டத்தில் 140 முன்கள பணியாளர்களுடன் 75 வயதிற்கு மேற்பட்ட 924 மூத்த குடிமக்கள் ஃபைசர் தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்டனர். இந்நிலையில் புதிதாக கோவிட் தடுப்பு மருந்தின் கையிருப்பை பெறாத நிலையில் புதிய தேதி ஒன்று அறிவிக்கப்படும் வரை இன்றைய தடுப்பூசி போடும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. புதிய தேதியை மை சஜாத்ரா செயலியின் வாயிலாக சரிபார்த்துக் கொள்ளும்படியும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இதோ வந்துவிட்டது வணக்கம் மலேசியா செயலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றே பதிவிறக்கம் செய்யுங்கள். கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கும். கோவிட் தொற்று பரவலின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதன் எண்ணிக்கை மிகைப்படுத்துவதாக அல்லது தவறாக காட்டப்படுவதாக சில தரப்பினர் கூறி வரும் குற்றச்சாட்டை பாதுகாப்புக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி மறுத்தார். இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்றும் அவர் தெரிவித்தார். நாள்தோறும் ஒவ்வொரு மாநிலத்தின் சுகாதாரத்துறையிடமிருந்து கோவிட் தொற்றின் விவரங்களை சுகாதார அமைச்சு பெற்று வருகிறது. எனவே கோவிட் தொற்று அதிகரிக்கவில்லை என்று கூறப்படும் தகவலில் உண்மையில்லை என்று சிலர் கூறுவதை இஸ்மாயில் சப்ரி நிராகரித்தார். தினசரி நண்பகல் 12 மணி வரை ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து பெறப்படும் புள்ளி விவரங்களை அடிப்படையாக வைத்து மொத்த எண்ணிக்கையை சுகாதார அமைச்சு வெளியிடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது கோவிட் தொற்று பரவலின் எண்ணிக்கை குறித்து தவறான தகவல் வெளியிடப்படுவதாக சில தரப்பினர் கூறி வருவது குறித்து வினவப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார்.
மருத்துவமனைகளில் கோவிட் நோயாளிகள் பயன்படுத்தி வரும் படுக்கைகளின் எண்ணிக்கை, தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் ஆகியவற்றின் தகவல்களை அடிப்படையாக பார்க்கும்போது இப்போது கோவிட் தொற்று அதிகரித்துள்ளது என்பது உண்மையாகும். மலேசியாவில் மட்டுமின்றி ஐரோப்பா உட்பட உலகம் முழுவதிலும் கோவிட் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் செல்வகுமாரி செல்வராஜு.